ஸ்மோக் பண்ணால் நுரையீரல் கெட்டு போயிடும், குடித்தா குடும்பம் அழிஞ்சு போயிடும். வரமாங்க வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்குது நாயே. டேய் மாதவா, ஏன்டா அப்படி மனத்தை வாங்குற? வாடா வந்து தோடா. பா வேணாப்பா, அப்பா வேணாப்பா, வாடா வாடா. பா உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே. என்ன தம்பி இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஐடி கார்டு எங்க தம்பி? அப்பா ஏன்ப்பா இங்க நிக்கிறான்? பிரின்சிபலை பார்க்கத்தாமானே. என்னடா தம்பி, நியூ அட்மிஷனா? ஆமாம் சார், இனிமேல் நீங்கள் என் பையனை பார்த்துக்கணும். நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். இதுதாங்க நம்மளோட ஹீரோ, நம்ப முடியலையா? எங்கடா தம்பி ஐடி கார்டு? போட்டுருங்க சார். இப்போ நம்புறீங்களா? இவர் தான் நம்ம ஹீரோன்னு. ஃபர்ஸ்ட் இயர்ல இப்ப இருந்த நம்ம ஹீரோ செகண்ட் இயர்ல இப்படி மாறிட்டாருங்க. தேர்ட் இயர்ல சொல்லவே வேணாம், இங்க பாருங்க. ஆனா எல்லாத்துலயுமே சேஞ்ச் ஆன நம்ம ஹீரோ ஒரு விஷயத்துல மட்டும் மாறவே இல்லைங்க. அதுதான் நம்ம பிரின்சிபல் பயப்படுறது. இங்க பாருங்க. குட் மார்னிங் தம்பி, வாங்க. வேறு சார் ஐடி கார்டு? சட்டை பண்ணல, தலை சீவல. போடா இப்போ பேரண்ட்டுக்கு லெட்டர் எழுதுடா. போடா போடா சார் 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 போடா சார் போடா சார் சாரி போடா. சாரி சார். சொன்னா பேரண்ட்டுக்கு லெட்டர் எழுதிட்டு வரணும். சார் சாரி போடா, இந்த பக்கம் போடா. சார் சார் உடனே லெட்டர் எழுதிட்டு இங்க வரணும். போ. நிறுத்துப்பா, வேண்டாம். ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, மூணாவது தடவை இப்படி அபசகுனமா தடங்கள் ஏற்படுதுன்னா உங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்ன மச்சான் அழுதுட்டு இருக்க? பிரின்சிபல் லெட்டர் எழுதி சொல்லிட்டாரா? எல்லா விஷயம் பண்ற, ஏன்டா பிரின்சிபல் மட்டும் பயந்துட்டே இருக்க? பிரின்சிபலுக்கு பயப்படாம இருக்க ஒரு ஐடியா இருக்கு. என்னடா? நீ பேசாம காலேஜ் சேர்மன் ஆயிரு. மச்சான், உன்னை இப்போ பார்க்க காலேஜ் சேர்மன் மாதிரியே இருக்கடா. சூப்பர்ரா. அதெல்லாம் இருக்கட்டும்டா, என்னை எதிர்த்து நிற்க போகிறது யாருடா? அது எதுக்கு நான் சொல்லிட்டு அவனே வர்றான் பார். ஏய், நீ பாட்டுக்கு போகிற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஹாய், ஐ நோ அபவுட் யூ. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், பஸ் நம்ம இனிமையாகவே இருக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கலாம். காலேஜ் எலெக்ஷனில் போட்டிலாம் தேவையில்லை. யார் ஜெயித்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணால் சரி தான். எனிவே, ஆல் தி பெஸ்ட். இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. சார், நான் பேசட்டா? ஷியோர். எப்படியோ நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட் சேர்மன் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் சேர்மனாக வின் பண்ணது நம்ம மாதவன் தான். நம்ம மாதவனுக்கு பேட்ச் கொடுக்கும்போது பிரின்சிபலை கூப்பிட்றேன். சார் ப்ளீஸ். நான் பேசலாமா? பேசு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த போஸ்டிங்கான எந்த தகுதியுமே என்கிட்ட இல்லை. இந்த போஸ்டிங்கான எல்லா தகுதியும் உள்ளவர் நம்ம ஹரிஷ் மட்டும்தான். ஸோ இந்த போஸ்டிங்கை நான் அவரை ஏற்றுக்க மாதிரி ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். முக்கால்வாசி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐடி லேப்லேயும் ஃபிசிக்ஸ் லேப்லேயும் தானாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டோட தலையெழுத்து நம்ம இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. தேர்தலுக்காக பாடுபடுங்கன்னு சொல்லணும், திறமையான அரசியல் ஆட்சியை ஆதரிங்கன்னு தான் சொல்கிறேன். எந்த இளைஞர்களுமே நம்ம சமுதாயத்தை பற்றியோ சராசரி வாழ்க்கையை பற்றியோ நினைக்கிறதே இல்லை.
காலேஜிலே இப்படி இலவசங்களுக்கும் கரிசனத்துக்கும் ஓட்டு போகிற நாம பின்னாடி நம்ம நாட்டுக்கும் அதுதானே பண்ண போகிறோம். என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுகிறான்னு யோசிக்கிறீங்களா? எத்தனையோ தடவை ஐடி கார்டு இல்லாமல் நான் பிரின்சிபல்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. நீங்களும் உங்கள் அடையாளத்தை விட்டு கொடுக்காம சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. ஏதோ மனசில் பட்டதை சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி. தம்பி நான் என்னமோ நான் நினச்சிட்டேன்ப்பா, ஆனால் நீ நல்லவனாக தான் இருக்கு. என்னடா மச்சான் இப்படி பண்ணிட்ட? இல்லைடா, நான் பிரின்சிபல் பயப்படாமல் இருக்குன்னு நினச்சேனே தவிர அவர்கிட்ட திட்டு வாங்காமல் இருக்குன்னு நினச்சதே இல்லை. அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம நாட்டை காப்பாற்றுங்க. கருத்துலாம் நல்லா தான் தம்பி இருக்கு. ஐடி கார்டுங்க. ஐயோ திரும்ப முதல்ல இருந்தா